மகாஜனங்களே, உங்கள் சாலினி டிவியில் கவுண்டர் விமர்சனத்துல இப்ப நீங்க பார்க்க போற படம் காட்சிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர். போன படத்தோட தொடர்ச்சியா இந்த படத்துல காங்கு ஹாலோ எர்த்ல தன் குடும்பத்தை சேர்ந்த யாராவது மிச்சம் மீதி இருக்காங்களா அப்படின்னு தேடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பூமிக்கு மேல காட்சிலா யாராவது பூமிக்குள்ள புது டைட்டன் வந்தா அவங்கள போட்டு தாக்கிட்டு அதோட வேலையை பார்த்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஹாலோ எர்த்ல புதுசா அப்பப்போ ஒரு சிக்னல் வேற வருது. அந்த சிக்னலை காட்சில்லாவும் காங்கும் உணருது. அந்த சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் காட்சில்லா சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை ஏத்திக்கிற மாதிரி நியூக்ளியரை சாப்பிட்டு அதுக்குள்ள சக்தியை ஏத்திக்குது. இது பார்த்தாதுன்னு அண்டார்டிகாவுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு டைட்டனை போட்டு தாக்கிட்டு அது இடத்துல போய் உக்காந்து இன்னும் சக்தி வாய்ந்ததா மாறிடுது. அதாவது பிங்கி காட்சிலாவா மாறிடுது. இந்த பக்கம் காங்கு சிக்னல் வந்த இடத்த சுத்தி வந்துட்டு இருக்குது. அப்போ அது ஒரு குட்டி காங்க சந்திக்குது. அந்த குட்டி காங்கோட உதவியில அது ஸ்கார் கிங் இருக்கிற இடத்துக்கு போய் சேருது. அந்த இடத்துல ஸ்கார் கிங் மற்ற காங்குகளை எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. அங்க போய் கிங் காங்கு ஸ்கார்பினோட பயங்கரமா சண்டை போடுது. சண்டைக்கு நடுவுல ஸ்கார் கிங் ஷிமோவை ஏவி கிங் காங்க அடிச்சிடுது. ஒரு கடத்துல காங்கு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுது. இந்த ஷிமோங்கிறது யார் தெரியுமா? அதுவும் காட்சிலா மாதிரியே ஒரு பெரிய டைட்டன். அது இந்த உலகத்தையே உறைபனியா ஆக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இந்த சக்தி வாய்ந்த டைட்டனை ஸ்கார் கிங் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. கிங் காங்கு தனியா சண்டை போட்டு இவங்களெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு காட்சில்லாவை தேடி போகுது. இப்போ காட்சில்லாவும் கிங் காங்கும் சேர்ந்து ஸ்கார் கிங்கையும் ஷீமோவையும் ஜெயிச்சாங்களா, இந்த உலகத்தை காப்பாத்துறாங்களா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள் வச்சதுனால படம் வேகம்னா வேகம், அப்படி ஒரு வேகம். அதுவும் கிங் காங்கையும் காட்சிலாவையும் ஸ்கிரீன்ல காட்டும் போதெல்லாம் அப்படியே சூப்பர் ஸ்டார் படம் பார்க்குற மாதிரி ரசிகர்கிட்ட இருந்து அப்படி ஒரு ஆறாவரம், அப்படி ஒரு உற்சாகம். அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கு. இதை தவிர்த்து இந்த படத்துல ஹாலோ எர்த்தை பத்தி நிறைய புது புது விஷயங்கள்லாம் காமிச்சிருந்தாங்க. அது ரசிக்கும்படியாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்துல மிகப்பெரிய பலமே சிஜி ஒர்க்ஸ் தான். அதுவும் அந்த சிஜி ஒர்க்ஸை 3Dல பார்க்கும்போது மிகப்பெரிய அனுபவமா நமக்கு எல்லாருக்கும் இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா ஹாலோ எர்த்ல காங்கு, காட்சில்லா, ஸ்கார் கிங், ஷிமோ இவங்கெல்லாம் சண்டை போடுற காட்சி அப்படியே பறந்து காட்டுவாங்க பாருங்க. அதெல்லாம் அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு 3Dல பார்க்கும்போது. மொத்தத்துல இந்த படத்தை 6ல இருந்து 60 வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம். காட்சிலா எக்ஸ் காங் நியூ எம்பையர் ஹவுஸ்ஃபுல். மகாஜனங்களே, உங்கள் சாலினி டிவியில் கவுண்டர் விமர்சனத்துல வேறொரு படத்தோட விமர்சனத்துல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் கவுண்டமணி தினேஷ். நன்றி, வணக்கம்.